என் செல்ல தங்கமே, நீ மனமாறி தடமாறி எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றாய். உன் அன்பில்லால் அங்கு ஏக்கம் கொண்டு தவிக்கின்றாய். போகிறவர் வருகிறவர்கள் எல்லோரிடமும் உன் உண்மையான அன்பை செலுத்திவிட்டு இறுதியில் ஏமாற்றம் மட்டும்தான் நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் தாயே என்று உன் மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு உன் நிலைமை தெரியாதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. நான் உண்மையாகத்தானே இருக்கின்றேன், அன்பாகத்தானே இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தவித்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, இப்படி ஒரு நிலைமையை நான் உனக்கு அனுமதித்து விட்டேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நான் தான் உன்னிடத்தில் பலமுறை எச்சரித்து இருக்கின்றேனே, எப்படி யாரிடம் பழக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று. நீயோ பார்ப்பவர்களிடம் எல்லோரிடமும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லிவிடுகிறாய். அதன் பிறகு ஐயோ நான் ஏமாந்து விட்டேனே என்று மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு வெளியேறி வா. உனக்கான வாழ்க்கையில் உனக்கு தருவது நானாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியுமே கலங்காதே. உனக்காக யாருமே இல்லை என்று நீ நினைக்காதே. யாரிடம் சொல்லாமல் என்னிடம் தனிமையில் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பார். சர்வ நிச்சயமாக அந்த காரியத்தில் நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பைத்தான் பெறப்போகிறாய். இதன் பிறகும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை வழிநடத்த இந்த தாய்வராகி இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கானது உன் வாழ்க்கைக்குள் வந்து சேர்வதற்கான எல்லா நிலையையும் நான் உருவாக்கிவிட்ட பிறகும் நீ மனம் வருந்தி கொண்டே இருக்காதே. இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று எப்பொழுதுமே என் பிள்ளைகள் என்னிடம் சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் வந்து இருக்கின்றேன். உனக்கானவரை உனக்கு அடையாளம் காட்டி உன் வாழ்க்கையும் அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கும் வைக்கும் தருணத்தில் நான் வந்து இருக்கின்றேன். பட்டம் பறந்து கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது அருந்தி கீழே விழும் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த பட்டத்தையும் பல பேர் அங்கு வியப்போடு தானே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் வாழ்வது சில நொடிகளாக இருந்தாலும் அது எவ்வளவு மகிழ்வோடு பறந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீயோ அடுத்தது அடுத்தது என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். பதற்றமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இங்கு ஈசலும் சில நிமிடங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவே சந்தோஷமாக பறந்து திரிந்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையின் பலகாலமாக வாழ வேண்டிய ஒன்றை உனக்கு தந்திருக்கும் பொழுது நீ என் சந்தோஷத்தை மறந்துவிட்டு உன் துன்பத்தை மட்டுமே மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். துன்பமும் துயரமும் உன் மனதோடு இருக்கத்தான் போகிறது. இல்லை என்று சொன்னதே நான் கிடையாது. கஷ்டமும் கவலையும் இல்லாத நாட்கள் எப்பொழுது வரும்? அப்போதுதான் எனக்கான செயலை செயல்படுத்துவேன் என்றால் எதுவுமே இங்கு சாத்தியமாகாது. நீ முடங்கிவிடாதே என்று பல தருணங்களில் சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் நீ என்னுடைய பேச்சை கேளாமல் தருவது தரட்டும், வருவது வரட்டும், எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கான விஷயம் தந்தால் போதும், நான் அதுவரையும் முயற்சியை செய்யாமல் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை, உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை நான் அறிந்துவிட்டு அதற்கு ஏற்றாவாறு தான் உன்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீதான் சில சமயத்தில் என்னை கரம்பற்று அங்கு மறுத்து கொண்டு இருக்கின்றாய். வந்துவிடு. என்னை வழிவந்து விட்ட பிறகும் உன் மனதில் வருத்தங்களும் தேவையில்லாதது, காயங்களும் தேவையில்லாதது. எல்லாம் இந்த வராகி தாயின் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவள் மடியில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை நேர்ந்துவிடப் போகிறது? எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொள்வாள் என்று உன் மொத்த பாரத்தையும் என்மேல் திணித்துவிடு என்று தானே சொல்கிறேன். நீயோ என்னை வழிவந்த பிறகுதான் இவ்வளவு சோதனையும் கஷ்டமும் என்று நினைத்து கொண்டு என்னை அப்படியே நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் வேதனைகளையும் நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்குள் எது தேவையோ, உனக்கான விஷயத்தில் எது உனக்கு தேவையோ அதை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன்.
நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்ததுதான். என் விதிப்படித்தான் இப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி எனக்கானவர் என்னிடத்தில் வரமாட்டார் என்று நீயாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வந்துவிடு. எனக்கான வாழ்க்கையில் இது நடக்கத்தான் போகிறது. நல்லதை நடத்தித்தரத்தான் என் தாய் இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிடும். உன் வெற்றிக்கான தருணத்தை நான் உனக்கானதாக மாற்ற வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? நம்பிக்கையோடு செயல்படுகின்ற இந்த தருணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. எப்பொழுது மாறும் மாறும் என்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்க நான் வந்து இருக்கும் பொழுது என்னை கண்டும் காணாமலும் சென்று அலட்சியப்படுத்தி விடாதே. இதோ உன் வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று பதற்றப்படாமல் என்ன நடந்தாலும் என் தாயின் மடியில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அவள் என்னை எப்படியெல்லாம் ஆட்டிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அப்படியே இருக்கட்டும். அவள் வழிகாட்டுதல்படிதான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எப்படி இருந்தாலும் இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவாள் என்று உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள். என் பிள்ளையே, உன் நம்பிக்கை இங்கு யாரென்று கேட்டால் உனக்கானவரை அடையாளம் காட்டுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். உன்னை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார் என்று தெரியாமல் தானே திணறிக் கொண்டு இருந்தாய். உன் மௌனத்தில் உள்ள பேச்சுக்களையும் உன் கோபத்தில் உள்ள குணங்களையும் யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறாரோ அவர்கள்தானே உனக்கானவர். அப்படிப்பட்டவரை தான் நான் உன்னருகில் வந்து சேர்க்கப் போகிறேன். இதோ அவரை அடையாளம் கண்டு கொள்ளும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். இனி நம்பிக்கையோடு செயல்படு. யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் தானே மனம் உருகி தவித்து கொண்டு இருந்தாய். இனி தவித்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு அவர் வழிகாட்டுதலின்படி எல்லா வேலையும் நடத்தி தருபவளை இந்த வராகியாக இருக்கும் பொழுது உன் மனதை நீ தளரச் செய்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய வேதனையும் சோதனையும் தாண்டி நீதான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். எப்பொழுது வேண்டுமென்றாலும் உன் மாற்றங்கள் நிகழப் போகலாம். அந்த மாற்றத்தை நல்ல முறையில் வழிகாட்டுவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் நான் கண்காணித்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை வழித்தடமாறச் செய்வதற்கு நான் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதே இல்லை. இதோ உன் அன்பை புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. யார் ஒருவருக்காக காத்திருந்தாயோ அவரை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் செழுமைப்படுத்தத்தான் போகிறார். நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் மட்டுமல்ல, உனக்கு துணையாகவும் வந்து உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி செய்தியை சேர்ப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான எல்லா தருணத்தையும் நானே உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றேன். அந்த தருணமானது இப்பொழுது மிக பெரும் வெற்றியைத்தான் உனக்கு தரப்போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரி அப்படியே பலிக்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. உன் முடிவை நான் நல்லபடியாக தருகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.